கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுல பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திருப்பூர்ல பேரூராட்சி தலைவர் பழனிசாமி அப்படின்றவர் ஆள் இல்லாத, அதாவது ஆள் நடமாட்டம் அதிக அளவு இல்லாத இடத்துல ரோடு போட்டதாகவும், இந்த இடத்துல நீங்க ஏன் ரோடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு பொதுமக்கள் அவரை கொண்டிருக்காங்க. இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று மீடியா வச்சு எதையாவது மாற்றி கீத்தி ஏதாவது சொல்லிட்டு போயிடலாங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது இல்லைங்களா? ஆசிரியர்களையே அடிக்கும் அளவுக்கு புகைப்பிடித்து முகத்தில் ஊதுற அளவுக்கு நீங்கள் மாணவ பருவங்கள் இருக்குன்னா இல்லை எங்கே பிரச்சனை? அப்போ இது யார் செய்திருக்க வேண்டும்? அரசாங்கம் தானே நீங்கள் மாறல் கொண்டு வந்திருக்கணும். இல்லை, நீங்கள் தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல்ல என்ன ஆச்சுன்னா, அந்த அண்ணா பிறந்த நாள் கைதிகளை விடுதலை செய்வது அப்படின்னு ஒரு வழக்கம் கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்தே நீங்கள் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி திருந்தாத நீங்கள் விளைஞ்சவங்களெல்லாம் பல பேர்த்தை வெளியில் விட்டதாக கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு இருக்குது. இது பொதுவாக நீங்கள் அதிமுக பிரிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள், அப்போ நான் போலீஸ் பீட் பார்த்துட்டு இருக்கிறேன் சென்னையில். அப்போது 9 என்கவுண்டர் வரிசையாக. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் அந்த ரவுடிஸுமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை இப்ப இருக்கக்கூடிய முதல்வரால எடுக்க முடியலையே, என்ன காரணம்? இருப்பாங்கன்னா ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலாளரும் எஸ்பி ரேஞ்சுக்கு இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இண்டிபெண்ட்டாக பவர்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. பல நேரங்களில் எஸ்பியோட அதிக பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அதைத்தான் மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க, கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் 4.5 ஆண்டுகளில் பார்க்குறோம் அப்படி இல்லை. எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அவ்வளவு நீங்கள் ஒரு வன்முறையோடு நடந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா, ஒரு காரியத்தை கொல்ல முடிகிறது அப்படின்னா, அடித்து கொல்ல முடிகிறது அப்படின்னா, அப்போ அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த சிந்தனை இப்படிப்பட்ட ஒரு இழிவான சிந்தனையாக அவர்கள் மாறுவதற்கு யார் காரணம்? இப்போ திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதுல பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒண்ணு இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திருப்பூர்ல பேரூராட்சி தலைவர் பழனிசாமி அப்படின்றவர் ஆள் இல்லாத, அதாவது ஆள் நடமாட்டம் அதிக அளவு இல்லாத இடத்துல ரோடு போட்டதாகவும், இந்த இடத்துல நீங்க ஏன் ரோடு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு பொதுமக்கள் அவரை கொண்டிருக்காங்க. காரு ஏற்றி அவரே கொலை செய்திருக்காரு கேள்விப்பட்டேன். அவங்களையே கொலை செய்திருக்காங்க. இது என்ன விஷயம்? இதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் திமுக ஆட்சியில அதிக அளவுல நடக்குதே. இத கேள்வி கேட்கிற இடத்துல திமுக ஆட்சி இல்லையா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல, இது என்னன்னா, நீங்க எல்லா அரசுகள்லயுமே சட்டம் ஒழுங்குல இந்த மாதிரி குற்றவாளிகள் 1-2 பேர் இருப்பாங்க. அவருடைய எண்ணிக்கை அடிப்படையில் தான் நம்ம இது எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். லா அபைடிங் சிட்டிசன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படை. அதைத்தான் உலக நாடுகள் எல்லாமே விரும்புவாங்க. நீங்கள் சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய குடிமகனாக இருந்தால் அந்த நாட்டு அரசாங்கமும் காவல்துறையும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் சட்டத்தை மதிக்கவே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மனநிலை மாறி இருக்குது அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு புகார் கொடுத்தவரை அது அந்த ஒன்றும் கோடிக்கணக்கில் வருமானம் வர போகிறதில்ல. அந்த ரோட்டில் மீறி போனால் எவ்வளோ கமிஷன் வாங்கியிருந்தாலே ஒரு 50,000 1 லட்ச ரூபா கூட கிடச்சிருக்காது. அதுக்கு ஒரு மனிதனை புகார் கொடுத்த ஒரு மனிதனை காரேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அப்போ இவர்கள் எப்படி லா அபைடிங் சிட்டிசன் சொல்லுவீங்க இல்லைங்களா? நீங்கள் இந்த இன்சிடென்ட்டில் இதே நீங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் பல்லடம் இது போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஈரோடு இங்கெல்லாம் போய் குடும்பத்தோட வெட்டி கொன்ற கூலிப்படை கொன்ற நிகழ்வுலாம் பார்க்குறோம். கூலிப்படையினுடைய செயல்பாடுகள் முன்னாடிலாம் தென் மாவட்டங்கள்லாம் அதிக அளவு இந்த மாதிரியான தென் மாவட்டங்கள் வெட்டுக்கூத்து இருக்குமா? தென் மாவட்டங்கள் வெட்டுக்கூத்து இருக்கும் சரிங்களா? ஒருத்தருக்கு அடிச்சுக்குவாங்க, வச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க. இது நீங்கள் அது இது கிடையாது. இரு தரப்புக்கான மோதலாக இருக்கும். அது அங்கே சிலதெல்லாம் வீரமாகவே பார்க்குறவங்களா இருக்காங்க. அது நீங்கள் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது அப்படி இல்லை. கூலிப்படை வைத்து வீட்டுக்குள்ள போய் அம்மா அப்பா மகன் எல்லாத்தையுமே வெட்டக்கூடியது. இதெல்லாம் பின்னாடி திமுக தான் இருக்கு. இல்ல அப்படி இல்லை. நம்ம இது அரசாங்கம் செஞ்சதுன்னு நம்ம சொல்ல வரல. அப்படி ஆனால் என்னன்னா, இந்த குற்றச்செயல்கள் இது போன்ற கூலிப்படையினர் ஈடுபடுறதை பார்க்கலாம். 2வது, அதிகமாக நீங்கள் இப்போ பிடிபடக்கூடியது இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்கள் சங்கிலி பறிப்போ காவல்துறையை அடிச்சுட்டான்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பொதுமக்களை அடிச்சுதா பார்க்குறோம். யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்களை அடித்து உதைக்கிற அளவுக்கு நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, போதை கலாச்சாரம்.
சரிங்களா? இந்த இளம் வயதிலே வந்து அதிகப்படியான அது மட்டுமே இல்லை, பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் பண்ணும்போது அவனுக்கு வந்து தான் செய்வது குற்றமானே தெரியல. இல்லாட்டி எப்படி கண்மூடித்தனமாக மனசாட்சி உடைய ஒருத்தரை வந்து நம்ம யாருக்காவது சின்ன காயம் ஏற்படுத்திட்டா கூட நமக்கு வந்து உறங்க மாட்டோம் இல்லைங்களா? அவன் வெட்டி கொண்டு துண்டு துண்டாக பண்ணுறான் அப்படின்னா அவன் அந்த மனித மனநிலையில் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்போ இந்த போதை பண்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல் கேசஸில் உள்ள செய்திகளே பாருங்கள். அவர்கள் யாருன்னா ஏற்கனவே இவர் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர். நீங்கள் எல்லா இதுலேயுமே பாருங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 12 வழக்கு என்னமோ வந்துச்சு. அவர் ராத்திரியில் வந்து பரோட்டா கடையை பிரியாணி கடை போட்டு நைட்டில் தேடிட்டு இருந்திருக்காருன்னு பார்க்குறோம். ஒரு பேரூராட்சி தலைவர் 15 வருஷமாக நான் செயின் அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுது திமுக பேரூராட்சி தலைவி அவங்க. இது என்னன்னா, இப்படி வந்து ஒரு சட்டத்தை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையெல்லாம் தாண்டி எனக்கு பணம் வேண்டும் இல்லது ஏதாவது வந்து இது போன்ற ஒரு 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 கிக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சமூகம் இருக்குதுன்னா அது யாருடைய தவறு அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கிருந்து வந்து மாணவ பருவத்திலிருந்து நீங்கள் அந்த மாரல் சயின்ஸ் வந்திருக்கணும். அப்போ கல்வி நிலையங்கள்லேயே பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு பார்க்குறோம். அத்தகைய கல்வி நம்ம கொடுக்குறோமா? ஆசிரியர்களையே வந்து அடிக்கும் அளவுக்கு புகைப்பிடித்து முகத்தில் ஊதுற அளவுக்கு இன்றைக்கி மாணவ பருவங்கள் இருக்குன்னா இல்லை, எங்கே பிரச்சனை? அப்போ இது யார் செய்திருக்க வேண்டும்? அரசாங்கம் தானே நீங்கள் வந்து மாறல் கொண்டு வந்திருக்கணும். அப்போ ஏற்கனவே வழக்கு உள்ளவனை மீண்டும் இன்னொரு குற்றத்தில் ஈடுபடுறான்னா அவன் எப்படி வெளியில் வந்தான்? கண்டிப்பா இது ஏன் தொடர் திமுக ஆட்சியிலேயே நடக்குது அப்படின்ற ஒரு பார்வை. இல்லை, நீங்கள் தொடக்கத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல்ல என்ன ஆச்சுன்னா, அந்த அண்ணா பிறந்த நாளுக்கு விடுமுறை கைதிகளை விடுதலை செய்வது அப்படின்னு ஒரு வழக்கம் கொண்டு வந்தாங்க. அப்போ இருந்தே நீங்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு இருக்குது. இதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமானவர்கள். அங்கே இப்போ யாரை விடுதலை பண்ணணும்னா சிறையில் ஒழுக்கமாக நடந்து திருந்திட்டான் அப்படிங்கிறத வந்து விடணும். அப்படி திருந்தாத நீங்கள் விளைஞ்சவங்களெல்லாம் பல பேர்த்த வெளியில் விட்டதாக கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதுவும் ஒரு காரணமாக நான் பார்க்கல. இப்போ கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, பல இன்சிடெண்ட்டில் அவன் 2-3 கேஸில் இன்வால்வ் ஆனவனாக இருக்கிறான். ஸோ ஏற்கனவே அவங்களால கிரிமினல் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அவன் அப்போ சிறையிலேருந்து வெளிவந்ததாக தான் இருக்க முடியும், ஒரு சிறைப்பறவையாக இருக்க முடியும். அப்போ அவர்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றவர்களை திருத்தி அந்த பாதைக்கே மீண்டும் வராமல் செய்ய வேண்டிய கடமை வந்து நம்ம ஒட்டுமொத்த சமூகத்துக்கே இருக்குது. அப்போது இதையெல்லாம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது பொதுவாக நீங்கள் வந்து அதிமுக பிரிவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள், அப்போ நான் வந்து போலீஸ் பீட் பார்த்துட்டு இருக்கிறேன் சென்னையில். அப்போது 9 என்கவுண்டர் வரிசையாக அந்த காலத்தில் 3 பேர் ரவுடிகள், அப்புறம் நீங்கள் அயோத்திக்குப்பா வீரமணி, அப்புறம் வந்து வெள்ளை ரவின்னு வரிசையாக அந்த தாதாக்கள் என்று யாரெல்லாம் சொல்லப்பட்டார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் அந்த ரவுடிஸுமே இல்லாமல் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட இப்ப இருக்கக்கூடிய முதல்வரால எடுக்க முடியலையே, என்ன காரணம்? ஆமா, அதுதான் நீங்க தண்டனைகள் கடுமை. அதாவது குற்றம் செய்யாதவனுக்கு இல்ல, உண்மையிலேயே குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை சரியாக கிடைத்தால்தான் அடுத்தவங்க பண்ண மாட்டாங்க. இந்த அம்மா பீரியட்ல நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா தூக்கி உள்ள வச்சிரும், இன்னொன்னு என்கவுண்டரே போட்டுரும் அப்படின்ற ஒரு பயம் வந்து ஒரு பயத்தோடயே வச்சிருந்தாங்க. பயம் கலந்த ஒரு மரியாதை வந்து இருந்தது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மேல அந்த மாதிரியான இது வந்து மக்களிடம் இருந்து இல்லையே. என்ன காரணமா? திமுக பொதுவாகவே ஒரு இப்ப பரவாயில்ல, இப்ப முதல்ல எப்படி இருப்பாங்கன்னா ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலாளரும் எஸ்பி ரேஞ்சுக்கு இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இண்டிபெண்ட்டாக பவர்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க. பல நேரங்களில் எஸ்பியோட அதிக பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அதைத்தான் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க, கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் இது நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் 4.5 ஆண்டுகளில் பார்க்குறோம் அப்படி இல்லை. ஏன்னா அவரையும் கட்டுப்பாட்டையும் நம்ம சொல்கிறது அவரே சொன்னார் இல்லைங்களா, நான் தூங்கி எழுந்தால் எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வருதுன்னு தெரியல, இப்படி வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நியாயமான அவரே கேட்குறாரு, வாய் விட்டு கேட்டுட்டார். அப்போது அவருடைய கட்டுப்பாட்டை மீறி வந்து சம்பவங்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறத இதுக்கு என்ன காரணம்? அவரை மீறி ஒரு விஷயங்கள் நடக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அமைச்சர்களோ இல்ல அந்த துறைகளை சார்ந்தவர்களோ தான் இருக்கிறாங்க. இது தடுக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான்மா. நான் சொன்னபடி கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், என்ன பண்ணுவீங்க? உங்கள் டீமில் இருக்காங்க, உங்கள் டீமில் நான் வந்து நீங்கள் எப்போ ஒழுக்கமாக இருக்கணும், சரியாக இருக்கணும், எனக்கு கெட்ட பேர் வராதுன்னு நீங்கள் சொல்லிட்டு படுத்துங்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கே ஒரு சரியான தண்டனை கொடுக்கப்படாது தானே. அப்போ என்ன அச்சம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை வந்து கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று மீடியா வச்சு எதையாவது மாற்றி கீத்தி ஏதாவது சொல்லிட்டு போயிடலாங்கிற எண்ணங்கள் வரக்கூடாது இல்லைங்களா? அப்போ இதுதான். அப்போ இது வந்து அப்போ எங்கேயோ இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்குது, மிஸ்கம்யூனிகேஷனில் ஒரு பிழை இருக்குது, தவறு இருக்குது. அதனுடைய விளைவுகள் தான் இதில் பார்க்குறோம் நம்ம. அதனால தான் வந்து மக்கள் என்னென்னா பயப்படுவாங்க. நீங்கள் அடிப்படையில் வந்து வெளியில் வந்தால் சாலை வீட்டுக்குள்ளே மின்சாரம் வேணுங்க, மழை வந்துச்சுன்னா ஒழுகாத வீடு வேணும், தண்ணி குடி தண்ணீர் வேணும், வெளியில் போனால் காலுக்கு சாக்கடை இல்லாமல் கீழே ஓடுற மாதிரி சாக்கடை வேணும், சாலை வேணும்.
அப்புறம் பெண்கள் குழந்தைகள் நம்ம பெண்களை வந்து வீட்டை விட்டு போனால் பொண்ணு வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வந்துச்சான்னு தாய் தந்தை வந்து மடியில் நெருப்பு கட்டிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பாதுகாப்பான வந்து சமூகம் வேண்டும். குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படாமல் குழந்தைகள் வந்து பத்திரமாக வீட்டுக்கு வர வேண்டும். இதைத்தாங்க முதல் அடிப்படை ஒரு அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது கா புகார் கொடுத்த காரியத்தை கொள்வது ஒன்றுமே இல்லை. ஒரு வந்து ஒரு 500 ரூபா பணம் கேட்டிருக்கான் அந்த நாற்காலியில் நகர்த்திட்டு போகிறதுக்கு அந்த அஜித் குமார்ங்கிற பையன். அவன் கோடீஸ்வரனா என்ன, ஒரு சாதாரண ஒரு இன்னைக்கு போனால் 500 ரூபா 1000 ரூபா கிடைக்குன்னு வந்துருப்பான். கண்டிப்பா அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், டிஜிபி ஆபீஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கியிருக்காங்க. விசிகா, அதாவது திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய விசிகாவினர் தாக்கியதா சொல்றாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் தாக்கியிருக்காங்க, கத்தி கொண்டு தற்காப்புக்காக அவர் செஞ்சார். அது அந்த சம்பவங்கள் குறித்து நிறைய பேர் வந்து பல விமர்சனங்கள், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேலதான் தப்பு, விசிகா நிர்வாகிகள் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து மாறி மாறி ரெண்டு தரப்பினரும் அவங்களுடைய கருத்தை வந்து வெளிப்படுறாங்க. இருந்தாலும் கூட பக்கத்துலதான் டிஜிபி ஆபீஸ் இருக்கு. அங்கிருந்து எந்த ஒரு போலீஸுமே வந்து ஏன் என்ன நடந்ததுன்னு ஆன் த ஸ்பாட்ல கேட்கல. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றது ரெண்டாவது. ஏன் கேட்கல? அந்த இடத்துலயே சட்ட ஒழுங்கு வந்து தவறப்படுதுல. இல்ல, நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 பேர் வர்றாங்க விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தவங்க. இவர் டிஜிபி அலுவலகத்துக்கு வேற ஒரு வேலையா போறாரு அவரு. அப்போ அவர் பக்கத்தில் போய் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, திட்டுறாங்க. அது பதில் சொல்ல போகும்போது தாக்க வர்றாங்க, செருப்பில் அடிக்கிறாங்க. அதன் பிறகு தான் தன் தற்காப்புக்கு வந்து அவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறார். அப்போ நடுவில் இருந்த காவலர் வந்து அவர் ஒன்றும் என்ன செய்யறதே தெரியாமல் பரிதாபமாக நிற்கிறார், பாவம் அவர். இதில் 2 பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க, 2 தரப்புலையும். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மட்டும்தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த தகராறுக்கு வந்த விசிக்கு வந்து கைது செய்யப்பட்டதா இது வரைக்கும் செய்திகள் வரல. அப்போ இது ஏன் ஒரு பாரபட்சமான ஒரு இது? இப்படி நீங்கள் பார்க்கும்போது அப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? அது நீங்கள் வந்து சிஎம் வந்துட்டு போகிற ரோடு, எல்லா அமைச்சர்களும் எல்லா நீதிபதிகளும் வந்துட்டு போகிற ரோடு, காவல்துறை அத்தனை அலுவலர்கள் வந்துட்டு போகிற ரோடு, டிஜிபி அலுவலகம், ராதாகிருஷ்ணன் ரோடுங்கிறது அவ்வளோ வந்து ஒரு பாஷு முக்கியமான ஏரியா. அங்கே வந்து சர்வசாதாரணமாக அவங்க வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை, அதே போல் வந்து தலைக்கவசம் அவங்க அணியில், கையில் இரும்பு ராடை வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போது என்னென்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, தமிழ்நாட்டை எவ்வளோ கேவலமாக பார்த்துருக்காங்க, அவ்வளோ சிந்தனை இருக்குதுன்னு தோணுதில்ல. 6-7 கோடி பேர் இருக்காங்க, எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க, எத்தனை ஆண் குழந்தைகள் இருக்காங்க, முதியவர் இருக்காங்க, எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அவ்வளவு நீங்கள் ஒரு வன்முறையோடு நடந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா, ஒரு காரியத்தை கொல்ல முடிகிறது அப்படின்னா, அடித்து கொல்ல முடிகிறது அப்படின்னா, அப்போ அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ இந்த சிந்தனை இப்படிப்பட்ட ஒரு இழிவான சிந்தனையாக அவர்கள் மாறுவதற்கு யார் காரணம் இல்லைங்களா? அப்போ இந்த மொராலிட்டி வந்து நீங்கள் வெளிநாடுகளில் வந்து நம்ம பார்க்குறோம். இதே வந்து அரபு நாடுகளில் வந்து 10 வயது பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து வன்முணர்ச்சி செய்தவனை வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுது, நடுரோட்டில் வைத்து சுட்டு கொல்லுங்குது. அவன் தண்டனையை நிறைவேற்றுறான் இல்லைங்களா? அத்தனை அந்த நாட்டில் கூடிய எல்லா வீடியோவும் டிவி ஆன் பண்ணிக்கிட்டு அவன் தண்டனை நிறைவேற்றி காமிக்கிறான். நீங்கள் மலேசியாவில் சிங்கப்பூரில் போனீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு செய்ய முடியுமா? அப்போ எங்கே பிரச்சனை இல்லைங்களா? அப்போது அடிப்படையில் அந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானதுங்க. நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் நீங்கள் வருவாயை கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடியே திருட அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி திருட வந்தான்னா அந்த பணத்தில் என்ன பலன் நமக்கு இல்லையா? எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருந்தால் கூட போதும், பாதுகாப்பாக இருந்தால் போதுங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். அப்போது அந்த இடத்துல வந்து திமுக அரசு மீது சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு குற்றச்சாட்டுகளை அவர்கள் இன்னும் உன்னிப்பாக கவனித்து திமுக வந்து அரசு செய்திருக்க வேண்டும். அது தவற விட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அனைவருக்குமே இருக்கு. தொடர் சட்ட ஒழுங்கு குறைபாடுகளை பற்றி பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம்.